சிறுகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறுகடிக்க ஆசையில் வந்துட்டு எல்லாருமே பேர் பேராக இருக்கீங்க, நான் மட்டும் தனியாக இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இவ்வளோ நாளாக சிங்கிளாக இருந்தேன்னு பாட்டை போட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தவங்க திடீர்னு கமிட்மெண்ட் ஆகிட்டாங்க. அதாவது பட்டமுருகன் கோவிந்தா அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு நம்ம வித்யாவோட நிலமை. வித்யா பட்டமுருகன்ட்ட ஃபோனை கேட்க ஃபோனை வாங்கிட்டாங்க. கொடுத்த உடனே இப்படி பேர் ஆனந்தம். உடனே ஃபோன் அடிச்சிட்டாங்க நம்ம மீனாவுக்கு. அடித்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோனை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், இவர் அக்மார் குத்துனவர் அப்படின்றாங்க. அக்மார் குத்துனவரா, அவ்வளோ நல்லவரா இவர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிகிட்டே இருக்க டைமில் டக்குன்னு பார்த்தா ரோஹிணியோட அம்மா வந்து நிற்கிறாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க ரோஹிணி வந்து மீட் பண்ணுறாங்க. வீட்டில் உள்ள நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது கிருஷுக்காக சேர்த்து வச்சதுமான்னு சொல்ல, ஏன் கிருஷ்ண நான் அப்படியே விட்டுருவேனான்னு சொல்கிறாங்க. போகிற போக்க பார்த்தா நீ அப்படி தான் விட போறியாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிருஷ்ண தயவுசெய்து பத்திரமா பார்த்துக்கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து எப்படியோ ஜிஎஸ்டி கட்டணுங்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க. உண்மைதான்ப்பா, நாட்டில் வரி கரெக்டாக கட்டணும்ல, இவங்க வரி கட்டாதனால நாட்டில் ஏழை எளிய மக்களை போட்டு வறுத்து எடுக்கிறாங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கரெக்டாக வரி கட்டிடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் முத்துவும் மறுநாள் டிரைவிங் கிளாஸ் ஆரம்பிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல உடனே விஜய் வாய மூடமாமா, காரில் போய் நீ பூ வைக்க போறியான்னு சொல்லி கிண்டல் பண்ணவங்க ஸ்ருதிக்கு டிரைவராக போகணும்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறாங்க. இன்சல்ட் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்கள பார்க்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க செக் போட்டு கொடுக்க அதுக்கப்புறம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க பேர் ஆனந்தப்படுறாங்க. மறுநாள் காலையில் விடுதுங்க. போர்டெல்லாம் பயங்கரமாக வச்சுட்டு வாடா செல்வம்னு சொல்கிறாங்க. நீ நானும் பார்ட்னர்ஷிப்னு சொல்ல நண்பா என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பேண்டா நண்பனை போல வருமானு சொல்லிட்டு பாட்டை போட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா போதும் ஃபீலிங்ஸை, அதாவது விஜயா கையாலேயே இவங்க ஆரத்தி எடுக்க வச்சிட்டாங்க. வேற லெவல்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.